கோடி ரோட்ஸ் லைவ் ஷோவில் பண்ண விஷயம் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியப்பட வச்சிருக்குது. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கோடி ரோட்ஸ் முழுக்க பேபி ஃபேஸ் ஆசல். என் வாழ்க்கையில் ஹில்டன் தனத்தையே பண்ண மாட்டேன், ஜான்சன் ஆஃப்கே டஃப் கொடுப்பேன் அப்படிங்கிற லெவலில் நம்ம கோடி ரோட்ஸ் இருக்காரு. அதுக்கு காரணம் மக்கள்கிட்ட எப்பவுமே எனக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது, அந்த நல்ல பேராகவே இருக்கணும், ஹில்டன் தானே பண்ண மாட்டேன்னு சொல்கிறாரு. அதுக்கு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸோடைய பேபி கட் நம்ம பார்த்தானோன்னு சொல்லுவோம்ல, குழந்த முகம் சார். அந்த மாதிரி கோடி ரோட்ஸோடைய முகமும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்த முகம், பர்ஃபெக்டான பேபி ஃபேஸ் ரெஸ்லருக்கு ஏற்ற முகம். அவர் தான் ஒரு பேபி ஃபேஸ் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில், அதாவது நான் ஒரு நல்லவன் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் நிரூபிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இப்போ சமீபத்தில் ஒரு லைவ் ஷோவில் பார்த்தீங்கன்னா இவர் வந்திருக்காருங்க. அப்போ ஒரு குழந்தை சொல்லுது, கோடி ரோட்ஸ் நான் உங்களை மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டுருக்கேன், பட் நான் உங்களை மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா தூக்கி கீழே நிப்பாட்டி, இப்போ நான் ஓ ஓ அப்படின்னு சொல்லுவேன், அதே மாதிரி நீயும் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. உடனே அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா ரெடி 1 2 3 இப்போ மறுபடியும் தீம் மியூசிக்கை போடுங்க, ஃபயர் வுட் ஆட் பண்ணுங்க, குழந்தை ரெடியா 1 2 3 ஓ ஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குழந்தையோடைய ஆசையை பற்றி நிறைவேற்றிருக்காரு. உடனே அந்த ஃபேமிலி பார்த்தீங்கன்னா தேங்க்யூ கோடி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க கோடி ரோட்ஸ்னு. ஸோ கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான பேபி ஃபேஸ் அப்படிங்கிறதுக்கு இதுக்கு மேலே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தேவையில்லை. எப்படி நம்ம ஜான்சனா குழந்தைகள் பெரியவங்க சொல்லிட்டு எல்லாரையும் மதித்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாரோ, அதே மாதிரி நம்ம கோடி ரோட்ஸும் பார்த்தீங்கன்னா மதித்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. முழுக்க ஜான்சனாவுடைய ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வராரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன என் மனசில் தோண ஒரு விஷயம் அதை உங்கள்கிட்ட சொல்கிறேன். கோடி ரோட்ஸ் இப்போ WWEக்கு பிடிச்ச மாதிரி இருக்காரு, அவர் ஜான்சனா மாதிரி காட்டுறாங்க. ஒருவேளை இவரே 40 வயசுக்கு மேலே இப்போ தோக்க வைக்கிற மாதிரி, அதாவது வளர்ந்து வர ரெஸ்லர்ஸ்லாம் ஜான்சனா வர வச்சு தோக்கடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஆஸ்கரில் ஜான்சனா நிர்வாணமெல்லாம் போயிருக்கிறாருல்ல, அந்த மாதிரி இவரும் போயிடுவாரோ? ஏன்னா அவரே ஃபாலோ பண்ணுறாருல, அதை வச்சு சொல்கிறேன்.